ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധത്തിലെ 12வது അധ്യായം. വ്യാസഭഗവാനാക്കും ജനമേജയனுக்கு அம்பாளோடு கதைகளை வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாஜா 1வது ஸ்லோகம். தன்னிஷம்யவஜஸ்தஸ்ய தாம்ரஸ்ய ஜகதம்பிகா மேககம்பீரயா வாஜா ஹசந்தி தமுவாஜஹ. தாமிரனோடு வாக்குகளை கேட்டுண்டு சிரிச்சுண்டு இந்த பிரபஞ்சத்துக்கே அம்மாவாயிருக்கிற ஜெகதம்பிகை தாமரன் கிட்ட இடிநாதம் மாதிரி இருக்கிற ஸ்வரத்துல இப்படி கர்ஜனை பண்ற மாதிரி சொன்னா. தேவி என்ன வாக்கும் சொல்றா அப்படிங்கிறது தேவி சொல்ற மாதிரியே இங்க சொல்லப்படுறது. அதனால அடுத்த ஸ்லோகம் தேவி உவாஜா. தேவி உவாஜா 2வது ஸ்லோகம். கச்ச தாம்ரபதிம் ப்ரூஹி முமூர்ஷும் மந்தசேதசம் மகிஷம் சாதி காமார்த்தம் மூடம் ஞான விவர்ஜிதம். ஹே தாம்ரா, புத்தி இல்லாத அஜ்ஞானியாயிருக்கிற, ரொம்ப ரொம்ப அதியாசையோடு கூடி இருக்கிற, இறந்து போறதுக்கு ரெடியா இருக்கிற உன்னோட எஜமானனான மகிஷாசுரன் கிட்ட நான் சொல்ற விஷயங்களை இப்படி சொன்னேன் அப்படின்னு நீ போய் சொல்லு. தேவி சொல்லறா. இப்ப தேவி சொல்றது மகிஷாசுரனை டைரக்ட் ஆயிட்டு திட்டுற மாதிரியாக்கு அதாக்கும் தூதன் கிட்ட சொல்லி விடுறா. 3வது ஸ்லோகம். யதா தே மகிஷி மாதா பிரௌடாயவசபட்சிணி நாஹம் ததா ஸ்ருங்கவதே லம்ப புச்சா மகோதரி. ஹே மகிஷாசுரா, உன்னோடு அம்மை எரும மாடாக்குமே, புல்லு திங்கிறவளாக்குமே, அந்த மாதிரி ஒன்றும் நான் கிடையாது. உன்னோடு அம்மாவோடு கொம்பு மாதிரி நீண்ட கொம்பும் பெரிய வாலும் பானை மாதிரி இருக்கிற பெரிய வயரும் ஒன்றும் எனக்கு இல்லை. 4வது ஸ்லோகம். மகிஷாசுரனை ரொம்ப ரொம்ப கோபமூட்டுறதுக்கு வேண்டிட்டாக்கும் தேவி இப்படியெல்லாம் வார்த்தைகளை யூஸ் பண்றா. ந காமயேஹம் தேவேஷம் நைவ விஷ்ணும் ந சங்கரம் தனதம் வருணம் நைவ பிரம்மாணம் ந ச பாவகம். தேவேந்திரன், விஷ்ணு, சங்கரன், குபேரன், வருணன், பிரம்மா, அக்னி இவாள ஒன்றும் நான் ஆக்ரஹிக்கிறதில்லை. 5வது ஸ்லோகம். ஏதான் தேவகணான் ஹித்வா பசும் கேன குணேன வை விருணோம்யஹம் மிருதாலோகே கர்ஹணாமே பவேதிதி. இந்த தேவர்களை எல்லாம் விட்டுட்டு என்ன குணம் கண்டுட்டாக்கும் ஒரு போத்தான ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த தேவர்களையே நான் மைண்ட் பண்றதில்லை. இந்த தேவர்களை விட என்ன ஒரு எபிலிட்டியாக்கும் உனக்கு இருக்கு. சும்மா இந்த உலகத்துக்கு போக்கணக்கேடு உண்டாக்கலாம்னு மட்டும்தான் அதனால ஒரு விஷயம். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னாக்குவே நீ சொல்லறாய். உன்னை கல்யாணம் பண்ணினா நான் நல்ல ஒரு ராணியாயிட்டு இருப்பேன்னாக்குமே நீ சொல்லிவிட்டாய். தேவேந்திரன், விஷ்ணு, சங்கரன், குபேரன், வருணன், பிரம்மா, அக்னி இவாள கூடியும் நான் ஆசைப்படுறதில்லை. அப்படி இருக்கிறதையாக்கு ஒரு போத்தான எருமமாடான ஒன்ன நான் பிரியத்தோடு கூடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ சொல்லறாய். 6வது ஸ்லோகம். நாஹம் பதிம் வராநாரி வர்த்ததே மே பதி பிரபு சர்வகர்த்தா சர்வசாட்சி சகர்த்தா நிஸ்பிருஹஸ்திரா. நான் கணவர்
எனக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு தேடுறவள் கிடையாது. எனக்கு நாதனாயிட்டு ஒரு பிரபு இருக்கார். அவரு எல்லாம் செய்யறவராக்கும், எல்லாத்துக்கும் சாட்சியாக்கும். அவருக்கு கர்த்திருவ பாவம் அப்படிங்கிறது இல்லாம எல்லாம் பண்ணுறவராக்கும். அப்படி ஸ்திரமாயிருக்கிற ஒருபோதும் அழிவில்லாத அவராக்கும் என்னோட கணவர் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டின கதிகேடொன்னும் எனக்கு இல்லை. 7வது ஸ்லோகம். നിർഗുണോ നിർമമോനന്തോ നിരാലംബോ നിരാശ്രയ സർവജ്ഞ സർവഗ സാക്ഷി പൂർണ്ണ പൂർണ്ണാശയ ശിവ. നിർഗുണനും നിർമമനും അനന്തനും നിരാലംബനും നിരാശ്രയനും എല്ലാം തെരിയറവനും எல்லா இடத்திலையும் ரொம்பி இருக்கிறவனும் சாட்சியாயிட்டு இருக்கனும் பூர்ணனாயிட்டு இருக்கிறவனும் பூர்ணத்துக்கு ஆசிரியமாயிட்டு இருக்கிறவனும் மங்கள ஸ்வரூபியாயிருக்கிறவனுமாக்கும் என்னோடு கணவன். 8வது ஸ்லோகம். சர்வாவாசட்சமக்ஷாந்த சர்வ திருக் சர்வபாவனா தம் த்யக்த்வா மகிஷம் மந்தம் கதம் சேவிதுமுல்சஹே. எல்லா ஜீவராசிகளிலேயும் வசிக்கிறவனும் எல்லாம் பொறுத்துக்கிறவனும் சௌமியபாவத்தோடு கூடிட்டு எல்லாத்தையும் பார்க்கிறவனும் எல்லாத்தையும் கற்பனை பண்றவனும் என்னோடு கணவராக்குமே. அவரை விட்டுட்டு நான் என்னத்துக்காக்கும்? உன்னோடு இந்த காளமாடோடு எருமமாடோடு ரூபம் இருக்கிற ஒன்னை நான் எந்துக்காக்கும் கணவராயிட்டு സ്വീകരിക്കണം. 9வது ஸ்லோகம். பிரபுத்ய யுத்யதாம் காமம் கரோமி യമവാഹനം അഥവാ മനുജാനാം വൈ കരിഷ്യേ ജലവാഹനം. ദുരാഗ്രഹം വെടിஞ்சு யுத்தம் செய். உன்னை நான் காலனோடு வாகனமாக்கி தீர்க்கிறேன். அப்படி இல்லைன்னா மனுஷாளுக்கு தண்ணி கொண்டு வரத்துக்கான வாகனமாக்கி தீர்க்கிறேன். உனக்கு புண்ணிய ஜென்மத்தை தரேன் அப்படின்னு தேவி சொல்றா. 10வது ஸ்லோகம். ஜீவிதே சாஸ்தி சேத் பாவ கச்ச பாதாளமாசுவை சமஸ்தைர் தானவைர் யுக்த ஸ்வன்யதா ஹன்மி சங்கரே. வாழறதுக்கு ஆக்கிரகம் இருந்தது அப்படின்னா, டேய் துஷ்டா, சகல அசுரர்களையும் கூட்டிண்டு அதிசீக்கிரமா பாதாளத்துக்கு ஓடிப்போ. அப்படி இல்லைன்னா யுத்தத்துல எல்லாரையும் நான் கொன்னிடுவேன். 11வது ஸ்லோகம். காமம் சத்ருஷயோர் யோகா சம்சாரே சுகதோ பவேத் அன்யதா துக்கதோ பூயாத் அஜ்ஞானாத்யதி கல்பிதா. துல்லியமாய் இருக்கிறவா தமிழ்தான் இந்த பிரபஞ்சத்துல சுகப்பிரதமாவும். யோசனை பண்ணாதக்கு சேராதவா തമ്മിൽ ചേർന്നാനാ മനോദുഃഖമായിരിക്കും അതിനോട് റിസൾട്ട്. 12வது ശ്ലോകം. മൂർഖസ്ത്വമസി യദ്ബ്രൂഷേ പതിം മേ ഭജ ഭാമിനി ക്വാഹം ക്വമഹിഷ ശൃംഗേ സംബന്ധ കീദൃശോദ്വയോ. ஏ அழகி, நீ என்னோடு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லற தாமரா, நீ முட்டாளாக்கும். நான் ஆராக்கும்? கொம்பெல்லாம் இருக்கிற மகிஷன் ஆராக்கும். 2 பேரும் தம்மில எப்படி ஆகும்? சூட் ஆகும். இதெல்லாம் நீ சிந்தனை பண்ணி பார்க்க மாட்டியா அப்படின்னு தாமரன் கிட்ட தேவி சொல்றா. 13வது ஸ்லோகம். கச்ச யுத்யஸ்வ வா காமம் ஹரிஷ்யே ஹம்ச பாந்தவம் யஜ்ஞபாகம் தேவலோகம் நோ சேத் த்யக்த்வா சுகீ பவா. டேய் தாமரா, யுத்தத்துக்கு நீ கூட்டத்தோடு கூடி வருவியே, அப்போது நான் உன்னை கொல்லுவேன். உன்னோட யஜமானனையும் கொல்லுவேன்.
அப்படி இல்லை அப்படின்னா தேவலோகവും யஜ்ஞபாகവും வேண்டான்னு வச்சுட்டு സുഖമായിട്ട് പോയി പാതാളത്തിൽ പോയി വാഴ്ന്നുക്കോ. വ്യാസ ഉവാച 14ാമത് ശ്ലോകം. ഇത്യുക്ത്വാ സാ തദാ ദേവി ജഗർജ വൃഷമത്ഭുതം കൽപ്പാന്തസദൃശം നാദം ചക്രേ ദൈത്യഭയാവഹം. இப்படி சொல்லிண்டு தேவி அதிசயகரமாயிட்டு கர்ஜன பண்ணினா. கல்பம் முடிஞ்சு பிரளயம் வந்துடுத்தோ அப்படின்னு தோணற மாதிரி அசுரர்களுக்கு பயத்தை உண்டாக்கிட்டு தேவியோடு இடிநாதம் மாதிரி இருக்கிற அந்த கர்ஜனை. 15ாவது ஸ்லோகம். சகம்பே வசுதா சேலுஸ்தேன சப்தேன பூதரா கர்ப்பாச்ச தைத்ய பத்னீனாம் சஸ்ரம் சுர்கர்ஜிதஸ்வநாத். அந்த இடிநாதம் மாதிரி இருக்கிற சத்தத்தை கேட்டு பூமி விரைச்சது, பர்வதங்கள் குலுங்கித்து. அந்த கர்ஜனம் கேட்டு அசுர ஸ்திரீகளோட கர்ப்பம் எல்லாம் உடைஞ்சு போச்சு. 16ாவது ஸ்லோகம். தாம்ர ஸ்ருத்வாஜதம் சப்தம் பயத்ரஸ்தமனாஸ்ததா பலாயனம் தத கிருத்வா ஜகாம மகிஷாந்திகம். அந்த கோர அட்டகாசம் கேட்டோன்னு பயந்து நெடுங்கின தாமிரன் ஓடி மகிஷனோடு பக்கத்துல போய் நின்னான். 17ாவது ஸ்லோகம். நகரே தஸ்ய யே தைத்யாஸ்தேபி சிந்தாமவாப்னுவன் பதிரீகிருதகர்ணாச்ச பலாயன பராமிருபா. மகிஷனோடு அந்த புரியில வேறையும் அசுரர்கள் சிந்தனையோடு கூடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாலே காதடைக்கிற தேவியோடு அட்டாட்டகாசம் கேட்டு எல்லாரும் ஓட்டம் கொடுத்தா. 18ாவது ஸ்லோகம். ததா க்ரோதேன சிம்ஹோபி நநாத வ்ருஷமுத்சடா தேன நாதேன தைதேயோ தேன நாதேன தைதேயா பயம் ஜக்முரபிஸ்புடம். தேவியோடு கர்ஜனை கேட்டு சிங்கமும் அப்போது அதனோடு தாடி ரோமங்களை உதறிண்டு ஒன்று சின்னதா கர்ஜனை பண்ணிட்டு. அந்த சிங்கத்தோடு சின்ன கர்ஜனை அப்படிங்கிறது அசுரர்களுக்கு ரொம்ப பயத்தை உண்டாக்கிட்டு. 19ாவது ஸ்லோகம். தாம்ரம் சமாகதம் திருஷ்ட்வா ஹயாரிரபிமோஹிதா சிந்தயாமாச சஜீவை கிம் கர்த்தவ்யமத பரம். தாம்ரன் ஓடி வரத பார்த்தோன்னே மகிஷனும் இனி என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு செய்வதறியாதைக்கு நின்றுட்டான். இனி என்னவாக்கம் செய்யணும் அப்படின்னு மந்திரிகளோடு கூடிட்டு கூடியாலோசனை பண்ணினான். 20ாவது ஸ்லோகம். துர்கக்ரஹோ வா கர்த்தவ்யோ யுத்தம் நிர்கத்ய வா புனா பலாயனே கிருதே ஸ்ரேயோ பவேத்வா தானவோத்தமா. அசுர சிரேஷ்டர்களே, இந்த அசுர சாம்ராஜ்யம் சின்னாபின்னமாயி போகாதக்கு திருடமாயிட்டு உറപ്പിச்சுண்டு നമ്മളെല്ലാം யுத்தம் தொடங்கணுமா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த அசுர சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு ஓடி போனோமா? என்னவாக்கும் செய்யணும்?